ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா 10th தமிழ் இயல் 1 உரைநடை உலகம் அது பார்க்க போகிறோங்க. அதில் பார்த்தோம்னா என்ன கொடுத்துருக்காங்க, தமிழ்ச்சொல் வளம். ஓகேங்களா, இதுதான் லெசன் பேர். இது வந்து யார் எழுதியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா தேவநேய பாவனர். ஓகேங்களா, யார் எழுதியிருக்காங்க, தேவநேய பாவனர். தமிழ்ச்சொல் வளம் பாவனா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேங்களா, தமிழ்ச்சொல் வளம் எப்படி வளமிக்க எப்படி இருக்குது, அதோட பாவனைகள் நல்லா இருக்குது. தமிழ்ச்சொல் வளம் பாவனைகள் நல்லா இருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. தேவநேய பாவனர். நுழையும் முன் என்ன கொடுத்துருக்காங்க, நாடும் மொழியும் நமது இரு கண்கள் என்கிறார் மகாகவி பாரதியார். ஓகேங்களா, நாடும் மொழியும் நம்மளோட இரு கண்கள் அப்படின்னு சொல்லி யார் சொல்கிறாரு, பாரதியார். ஓகேங்களா, நம்ம ரெண்டு கண் எப்பொழுதுமே யாரை நோக்கி தான் இருக்கணும், பாரதியாரை நோக்கி தான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. கால வெள்ளத்தில் கரைந்து போன மொழிகளுக்கிடையே நீந்தி தன்னை நிலைநிறுத்தி கொண்டுள்ளது தமிழ். என்ன வளம் இல்லை என்று எண்ணி வியக்கத்தக்கவாறு பல்வேறு சிறப்பியல்புகளை கொண்டு இயங்குகிறது நம்மளோட செந்தமிழ் மொழி. அனைத்து வளமும் உண்டென்று விடை பகிர்கிறது தமிழ் சொல் வளம். ஓகேங்களா, எல்லா வளங்களும் வந்து தமிழ் சொல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்கா, தேவநேய பாவனர். வளம் நல்ல வளமாக இருக்குது அப்படின்னோம்னா தேவநேய பாவனர் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நமது இரு கண்கள், நாடு மொழியும் நம்மளோட ரெண்டு கண்ணுன்னு யார் சொன்னார், மகாகவி பாரதியார் சொன்னார். இப்போ வாங்க நம்ம லெசனுக்குள்ளார போகலாம். சொல்வளம் இலக்கிய செம்மொழிகளுக்கெல்லாம் பொதுவேனும் தமிழ் மட்டும் அதில் தலை சிறந்ததாகும். ஓகேங்களா, சொல் வளம் வந்து எப்படி இருக்குமா, எல்லாத்துக்கும் பொதுவாக இருந்தாலும் தமிழில் மட்டும் அது எப்படி இருக்கும், தலை சிறந்ததாக இருக்கும்னு சொல்கிறாங்க சொல் வளம். ஓகேங்களா, தமிழில்லாத திராவிட மொழிகளின் அகராதிகளை ஆராயும் பொழுது தமிழில் உள்ள ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் அவற்றில் இல்லாத குறை எந்த தமிழறிஞருக்கும் மிக தெளிவாக தோன்றும். ஓகேங்களா, தமிழ் இல்லாமல் வேறு திராவிட மொழி எதை நம்ம ஆராய்ஞ்சு பார்த்தாலும் அந்த ஒரு பொருள் பல சொல் வரிசைகள். ஓகேங்களா, ஒரு பொருள் பல சொல் வரிசைகள் வந்து என்ன எப்படி இருக்குமா, இதில் வந்து நம்ம தெளிவாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழில் மட்டும் பயன்படுத்தப்பட்டு தமிழுக்கே சிறப்பாக உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலியன பிற திராவிட மொழிகளுக்கு உரியனவாக கருதப்படும் சொற்களும் தமிழில் உள்ளன என்கிறார் கால்டுவெல். கால்டுவெல் யார், திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம். கால்டுவெல் அப்படிங்கிறது வந்து திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம். நம்ம வந்து திராவிட மொழி, நம்மளோட தமிழ் மொழியை நல்லா கற்றுக்கிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளோட சொந்த காலில் நிற்கலாம். திராவிட மொழிகளின் ஒப்பு இலக்கணம், மற்றவங்களோட கம்பேர் பண்ணலாம், ஒப்பு இலக்கணம். கால்டுவெல் இவர் என்ன சொல்லியிருக்காரு, உரியனவாக கருதப்படும் சொற்கள் மட்டுமின்றி தெலுங்கு, கன்னடம் முதலிய பிற திராவிட மொழிகளுக்கு உரியனவாக கருதப்படும் சொற்களும். ஓகேங்களா, வேறு லாங்குவேஜுக்கு உரியவான சொற்களும் வந்து எங்கே இருக்குதாம், தமிழில் இருக்கின அப்படின்னு சொல்லி கால்டுவெல் சொல்லியிருக்காரு. திராவிட மொழிகளின் ஒப்பியல் இலக்கணம். தமிழ் சொல்வளத்தை பல துறைகளிலும் காணலாமேனும் இங்கு பயிர்வகை சொற்கள் மட்டும் சிறப்பாக எடுத்துக்காட்டப்படுது. ஓகேங்களா, அடிவகை ஒரு தாவரத்தின் அடிப்பகுதியை. ஓகேங்களா, ஒரு தாவரம் இருக்குன்னா அதோட அடிப்பகுதியை வந்து எப்படிலாம் சொல்லலாம் அப்படின்னு சொல்கிறாங்க பாருங்கள். நெல், அதாவது தாள்னால் எதை சொல்லுவோம்னா நெல், கேழ்வரகு முதலியவற்றோட அடி. ஓகேங்களா, இந்த தாவரங்களோட அடியெல்லாம் எப்படின்னு சொல்லுவோமா, தாள்னு சொல்லுவோமா. நெல், கேழ்வரகு. ஓகேங்களா, நெல், கேழ்வரகு அது ரெண்டோட அடியை வந்து என்னன்னு சொல்லுவாங்க, தாள். தண்டு, கீரை, வாழை இது வந்து நமக்கு நல்ல ஞாபகம் இருக்கும். கீரை, வாழை இதோட அடிப்பகுதியை தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம், தண்டுன்னு சொல்லுவோம். வாழைத்தண்டு அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கீரையும் தண்டு கீரை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. கோல் அப்படிங்கிறது வந்து நெட்டி, மிளகாய் செடி முதலியவற்றின் அடி. கோல் அப்படின்னா வந்து குச்சி அது ஞாபகம் வச்சுக்கோங்க. அடி அதனால வந்து நெட்டி. மிளகாய் செடி. ஓகேங்களா, மிளகாய் செடிக்கும் என்னது, கோல். மிளகாய் செடியில் வந்து அந்த மேலே காம்பு மாதிரி இருக்கும்ல அதை ஞாபகம் வச்சுக்கோங்க, அதை கோல் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கடுத்து தூறு அப்படிங்கிறது வந்து குத்துச்செடி, புதர். அதாவது புதர் மாதிரி இருக்கும் பார்த்திங்களா, அதோட அடிப்பகுதியெல்லாம் என்னென்னு சொல்லுவாங்க, தூறு. ரொம்ப குப்பையாக இருக்குன்னா அதெல்லாம் தூறு வாரணும் அப்படின்னு சொல்லுவாங்களா, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குத்துச்செடி, புதர் இவற்றோட அடியை வந்து தூறு. ஓகேங்களா, இந்த லெசனில் நிறைய இந்த மாதிரி இருக்கும். அதனால் வந்து கொஞ்சம் புரிஞ்சு பொறுமையாக படித்தோம்னா நமக்கு நல்ல மைண்டில் நிற்கும். தாள் அப்படிங்கிறது நெல், கேழ்வரகு. தண்டுங்கிறது வந்து கீரை, வாழை. கோளுங்கிறது வந்து நெட்டி, மிளகாய் செடி. தூறுனா வந்து குத்துச்செடி, புதர். ஓகேங்களா, அதுக்கடுத்து தட்டு அல்லது தட்டை. இதுவும் நம்ம வந்து சொல்லி பாருங்கள், கம்பந்தட்டை, சோளந்தட்டை அப்படிலாம் சொல்லுவோம்ல, அதோட அடிப்பகுதி. அதுக்கப்புறம் களி அப்படிங்கிறது வந்து கரும்போட அடி. களி அப்படிங்கிறது என்னது, கரும்போட அடிப்பகுதி. அதுக்கப்புறம் வந்து களை அப்படிங்கிறது வந்து மூங்கிலின் அடி. களினா வந்து கரும்பு, களைனா வந்து மூங்கிலின் அடி.
ஓகேங்களா? இது 2 கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. களி கரும்பு, களை மூங்கில். அடி அடி அப்படிங்கிறது வந்து நமக்கு அடிக்கிறதுக்கு வந்து எந்த குச்சி வச்சு அடிப்பாங்க? புளியங்குச்சி, வேப்பங்குச்சி, இதை வச்சு தான் அடிப்பாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. புளி, வேம்பு இவற்றோட அடியை வந்து என்னென்னு சொல்லுவோம்? அடி. நமக்கு கன்ஃபியூஸ் பண்ணுறது இந்த இதை தான் வந்து நமக்கு கேட்க வாய்ப்பு இருக்குது. கரும்பு அப்படின்னம்னா களி, மூங்கில் அப்படின்னா வந்து களை. ஓகேங்களா? நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ மூங்கில் மரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கு நடுப்புற வந்து தேவையில்லாத வேறு செடிகள் வந்து நிறையா முளைக்கும். அதெல்லாம் வந்து தேவையில்லாமல் முளைக்கிற செடிகளை என்ன பண்ணணும்? களையணும்னு சொல்லுவாங்க. களைந்தெடுக்கணும், அதெல்லாம் வந்து பிடுங்கி எடுத்துடணும், அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ மூங்கில் அப்படின்னம்னா களை. அப்போ கரும்புக்கு வந்து களி அப்படின்னு சொல்லி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். இப்போ நம்ம பார்த்தது என்னது? அடிப்பகுதி. அதுக்கடுத்து என்ன பார்க்க போகிறோம்? கிளை பிரிவுகள். தாவரங்களின் அடியிலிருந்து பிரிந்து செல்லும் பிரிவுகளுக்கு வழங்கும் சொற்கள். ஓகேங்களா? கிளை பிரிவுகள். கிளைனா ஒவ்வொரு பிரான்ச்சாக பிரியுது, அடியிலேருந்து ஒவ்வொன்றா பிரியும். இப்போ இதுதான் வந்து தாவரம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அடிப்பகுதியிலேருந்து ஒவ்வொரு கிளையாக வந்து பிரியும். அதை தான் வந்து கிளை பிரிவுகள் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இப்போ வந்து கவை அப்படின்னம்னா என்னென்னா, அடிமரத்திலிருந்து பிரியும் மாபெரும் கிளை. ஓகேங்களா? கவை அப்படிங்கிறது என்னது? அடிமரத்திலிருந்து பிரிகிற ஒரு மாபெரும் கிளை தான் வந்து கவை. ஓகேங்களா? கொம்பு அல்லது கொப்புனா என்ன அர்த்தம் அப்படின்னம்னா கவையோட பிரிவு. கவையிலேருந்து 2ஆக பிரிஞ்சிச்சுன்னா அது கொம்பு இல்லாட்டி கொப்பு. கிளைங்கிறது என்னது? இந்த கொம்போட பிரிவு. சினைங்கிறது என்னது? கிளையோட பிரிவு. போத்து சினையோட பிரிவு. குச்சு போத்தோட பிரிவு. இனுக்கு குச்சியோட பிரிவு. ஓகேங்களா? அந்த கவையிலேருந்து ஆரம்பித்து எங்கே வந்துருச்சு? இனுக்கு குச்சியோட பிரிவுக்கு வந்துருச்சு. அப்போ இதை வந்து ஆர்டராக ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று என்னது? கவை. அதுக்கடுத்து என்னது? கொம்பு. கவை, கொம்பு, அப்புறம் வந்து கிளை. கிளைக்கு அப்புறம் சினை, அதுக்கப்புறம் போத்து, அப்புறம் வந்து குச்சு, இது வந்து இனுக்கு. அதாவது ரொம்ப அதிகமான பகுதியிலேருந்து சின்ன பகுதியாக மாறி இருக்கு பாருங்கள். கவை, அதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கவை அப்படிங்கிறது வந்து அடிமரத்துலேருந்து பிரிகிற ஒரு மாபெரும் கிளை தான் வந்து கவை. அந்த கவையோட பிரிவு என்னது? கொம்பு. ஓகேங்களா? கவையோட பிரிவு எது? கொம்பு இல்லாட்டி கொப்பு. அதோட பிரிவு என்னது? அதுக்கப்புறம் தான் வந்து கிளையே வருது. ஓகேங்களா? கவை, கொம்பு, அதுக்கப்புறம் அந்த கொம்புலேருந்து வர்ற பிரிவு தான் என்னது? கிளை. கிளை பகுதின்னு சொல்லுவோம்ல. கிளையிலேருந்து சினைனா கிளையிலேருந்து சின்னதாக ஒரு சின்ன பகுதி வரும்ல, அது வந்து சினை. சினையிலேருந்து வர்றதான் என்னது? போத்து. நம்ம அதை தான் வந்து போத்து எடுத்து வேற ஒரு இடத்துல ஊனலாம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம்ல, போத்து. அந்த போத்துலேருந்து வந்து பிரிகிறது தான் என்னது? குச்சு. ஓகேங்களா? சின்னதாக குச்சு. அந்த குச்சிலேருந்து பிரிகிறது தான் என்னது? அதை விட சின்னதான இனுக்கு. ஓகேங்களா? இந்த ஆர்டரை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. கவை, கொம்பு, கிளை, சினை. சினைக்கு அப்புறம் என்ன வரும்? சினைக்கு அப்புறம் போத்து. போத்து, அப்புறம் குச்சி, இனுக்கு. 2 படித்தோம்னா ஞாபகம் வரும். கவை, கொம்பு, கிளை, சினை. நடுப்புற போத்துங்கிறது மட்டும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்புறம் குச்சி, இனுக்கு. இதெல்லாம் வந்து என்ன பிரிவு? கிளை பிரிவுகள். அதுக்கடுத்து காய்ந்த அடியும் கிளையும் பெயர் பெறுதல். ஓகேங்களா? காஞ்சு போன தாவரத்துக்கு கூட என்ன பண்ணுவாங்களாம்? நம்ம வந்து பெயர்கள் வந்து வச்சுருக்காங்க. சுள்ளி அப்படிங்கிறது என்ன அப்படின்னம்னா காய்ந்த குச்சு. ஓகேங்களா? காய்ந்த குச்சு இல்லாட்டி குச்சி. நமக்கே தெரியும், அதாவது கிராமத்து சைட்லாம் போய் விறகு எரிக்கிறதுக்கு போய் சுள்ளி பறிச்சு எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் என்னென்னா, காஞ்சி போன குச்சி அங்கே வந்து காட்டு சைடு எங்கேயாவது இருக்கும், அதை எடுத்து தான் வந்து விறகாக யூஸ் பண்ணுவாங்க. அதான் வந்து சுள்ளி அப்படிங்கிறது வந்து காய்ந்த குச்சி இல்லாட்டி குச்சி. விறகு, விறகுனா என்னது? காய்ந்த சிறுகிளை. ஏன்னா அது வந்து குச்சி குச்சியாக உள்ளதான் சுள்ளி. விறகுங்கிறது என்னது? ஒரு பெரிய கட்டையாக வச்சுருப்போம். அப்போ அது என்னது? காய்ஞ்ச சிறு கிளை. சிறு கிளையை தான் வந்து விறகு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அதுக்கடுத்து வெங்களி. அந்த பேர்லேயே இருக்குது, வெங்களி, காய்ந்த களி. களி நம்ம ஆல்ரெடி எங்கே படிச்சிருக்கோம்? கரும்போட அடிப்பகுதி படிச்சிருக்கோம். அந்த மாதிரி படிக்கிறப்ப ரீகால் பண்ணிக்கோங்க. கட்டை. கட்டை அப்படிங்கிறது என்னது? காய்ந்த கொம்பு, கவை, அடி. ஓகேங்களா? நம்ம எங்கே இதெல்லாம் படிச்சிருக்கோம்? கவை, கொம்பு இதெல்லாம் படித்தோம்ல. இப்போ இதுக்கு முன்னாடி படித்தோம்ல, பெரிய பகுதி வந்து அந்த கவை. கவையோட பிரிவு என்னது? கொம்பு. இங்கே படித்தோம்ல, அடிமரத்திலிருந்து பிரிய மாபெரும் கிளை தான் வந்து கவை. கொம்புங்கிறது வந்து கவையோட பிரிவு. இதுதான் வந்து கட்டைன்னு சொல்கிறாங்க. இது வந்து காஞ்சு போணுச்சுன்னா தான் என்ன தான்? கட்டை. அதுக்கப்புறம் வந்து அடியும் சொல்லி சொல்கிறாங்க. அடிங்கிறது நம்ம ஆல்ரெடி என்ன சொல்லிட்டோம்? புளி, வேம்பு இவற்றோட அடியை தான் வந்து என்னன்னு சொல்லுவோம்? அடிப்பகுதின்னு சொல்லுவோம். இப்போ இதெல்லாம் காஞ்சு போச்சுன்னா அதுக்கு பேர் தான் என்னது? கட்டை.
ஓகேங்களா. இதில் மொத்தமாக வந்து 4 தான் இருக்குது. சுள்ளிங்கிறது காய்ந்த குச்சி, ரொம்ப ஈஸி. விறகுங்கிறது வந்து என்னது, காஞ்ச சிறு கிளை. வெங்களி ரொம்ப ஈஸி, வெங்களி காய்ந்த களி. கட்டை அப்படின்னோம்னா காய்ந்த அந்த கவை, கொம்பு, அடி இதெல்லாம் வந்து காஞ்சு போணுச்சுன்னா அதுக்கு பேர் தான் வந்து கட்டை. அதுக்கடுத்து வந்து இலை வகை. அதுக்கடுத்து என்ன படிக்க போகிறோம், இலை வகை. தாவரங்களோட இலை வகையை வந்து எப்படி சொல்லலாம், இதுவும் ரொம்ப ஈஸி. இலை அப்படின்னோம்னா இப்போ வந்து புளிய இலை, வேப்பலை அப்படின்னு சொல்லோம்ல. நீங்கள் ஆன்சர் கொடுத்துருக்கிறதே நம்ம அதை வந்து இப்படி சொல்லி பார்த்தோம்னா நமக்கே வந்து தெரியும். புளிய இலை, அப்புறம் வந்து வேம்பு, இதெல்லாம் வந்து இலை அப்படின்னு சொல்லுவோம். தாள் அப்படின்னோம்னா என்னது, நெல், புல் இவற்றோட இலையை தான் வந்து தாள். நம்ம ஆல்ரெடி தாள் எங்கே படித்தோம், நெல், கேழ்வரகு இவற்றோட அடிப்பகுதி வந்து தாள்னு சொன்னோம். அதே மாதிரியே தான் இந்த நெல், தாள், ஓகேங்களா. நெல், புல் இவற்றோட இலை தான் வந்து தாள், ஓகேங்களா. இது வந்து தாள்னு சொல்கிறாங்க, இலை. அதுக்கடுத்து தோகை. தோகை என்ன சொல்லுவோம், கரும்புக்கு வந்து கரும்பந்தோகைன்னு சொல்லுவோமா, அப்புறம் சோளத்துக்கும் வந்து தோகைன்னு தான் சொல்லுவோம். இப்போ தோகைனா வந்து சோளமும் கரும்பும். அதுக்கடுத்து பாருங்கள் ஓலை. ஓலை என்ன சொல்லுவோம், தென்னை ஓலை, பனை ஓலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ தென்னை, பனை. அதுக்கப்புறம் வந்து சண்டு. சண்டு அப்படின்னோம்னா காய்ந்த தாளும் தோகையும். இப்போ தோகைன்னா என்ன சொன்னோம், சோளம், கரும்பு, அதோட இலை தான் வந்து தோகைன்னு சொன்னோம். தாள் வந்து என்னது, நெல், புல், இதோட இதுதான் வந்து இலை தான் வந்து தாள். இப்போ இது ரெண்டும் காஞ்சு போணுச்சுன்னா அதுக்கு பேர் என்னவா, சண்டு, ஓகேங்களா. அதுக்கப்புறம் சருகு. சருகு அப்படின்னோம்னா காய்ந்த இலை, ஓகேங்களா. இலையெல்லாம் வந்து காஞ்சு போய் கீழே கொட்டுச்சுன்னா ஒரே சருகாக இருக்குது பாரு அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. இது மூலம் என்ன சொல்கிறாங்க, தாவரங்கள் வந்து ஒவ்வொரு பகுதிக்கும் தமிழில் ஒரு பெயர் இருக்குது. அது காஞ்சு போய் வாடி போய் இதானாலும் அதுக்கும் ஒரு பெயர் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சருகு அப்படிங்கிறது வந்து காய்ந்த இலை. இலைன்னா என்ன சொன்னோம், புளிய மரம், இந்த வேப்ப மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதோட வந்து இலை பகுதியை தான் வந்து இலை அப்படின்னு சொல்லுவோம். அது காஞ்சு போச்சுன்னா அதுக்கு பேர் வந்து சருகு. நீங்கள் இதை புரிஞ்சு கொஞ்சம் பொறுமையாக படித்தோம்னா நல்லா நமக்கு மைண்டில் நிற்கும். கொழுந்து வகை, ஓகேங்களா. தாவரத்தோட நுனிப்பகுதி. கொழுந்துனால என்னது, நுனிப்பகுதி, தாவரத்தோட நுனிப்பகுதி. துளிர் அல்லது தளிர். துளிர் இல்லாட்டி தளிர். இதை என்ன சொல்லுவோம், நெல், புல் இவற்றோட கொழுந்து. இந்த நெல், புல் இதுக்கு எல்லாமே, கேழ்வரகுக்கு எல்லாமே எப்படி வரும், தாள் அப்படியே ஆரம்பிச்சு தாளே வருது பாருங்கள், தாள்னே வருது. இதுவும் வந்து துளிர் இல்லாட்டி தளிர். அதுக்கப்புறம் பாருங்கள், முதலியவற்றின் கொழுந்து தான் வந்து துளிர் இல்லாட்டி தளிர். முறி அல்லது கொழுந்து. முறி அல்லது கொழுந்து அப்படின்னா என்ன அர்த்தம்னா புளி, வேம்பு இவற்றோட கொழுந்து. அந்த பேர்லேயே இருக்குது பாருங்கள், முறி இல்லாட்டி கொழுந்து அப்படின்னோம்னா புளி, வேம்பு இவற்றோட, அதாவது புளிய மரம், வேப்ப மரம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து என்ன சொல்லுவோம், அதெல்லாம் வந்து அதோட கொழுந்து வகையை வந்து எப்படி சொல்கிறோம், முறி இல்லாட்டி கொழுந்து அப்படின்னு சொல்லுவோம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து குருத்து. குருத்து என்ன சொல்லுவோம், சோளங்குருத்து, கரும்பங்குருத்து, தென்னங்குருத்து இதெல்லாம் நம்ம வந்து சொல்லுவோம்ல. அதாவது தென்னை மரம் வர்றதுக்கு முன்னாடி அந்த மாதிரி குருத்து, பனங்குருத்து இப்படி விடும். அது வந்து இந்த மாரியாய் கும்பிட்றது அப்படின்னு சொல்கிறப்ப நம்ம தென்னங்குருத்துலாம் வச்சு கூட சாமி கும்பிடுவாங்க. தட் மீன்ஸ் அந்த இதிலேருந்து வர்றதுக்கு முன்னாடி அதோட நுனி பகுதி, ஓகேங்களா, அது ஃபுல்லாக வளர்கிறதுக்கு முன்னாடி உள்ள பகுதி, அதுதான் வந்து குருத்து. சோளம், கரும்பு, தென்னை, பனை. அதுக்கப்புறம் வந்து கொழுந்தாடை. கொழுந்தாடை அப்படின்னோம்னா கரும்போட நுனி பகுதி. இது முக்கியமானது, படிச்சுக்கோங்க. கொழுந்து ஆடை, கரும்போட நுனிப்பகுதி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, ஆடை, கொழுந்து ஆடை அப்படின்னு வருதுல்ல. அப்போ நம்ம கரும்பு சாப்பிட்றப்ப நம்ம ட்ரெஸ்லலாம் வந்து பட்டுரும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கொழுந்து ஆடை, ஆடைன்னு வர்றதுனால கரும்போட நுனிப்பகுதி. கரும்பு சாப்பிட்றப்ப அதுலேருந்து சாறு வர்றது நம்ம ட்ரெஸ்ஸில் பட்டுரும், கொழுந்து ஆடை, கரும்போட நுனிப்பகுதி. அதுக்கப்புறம் வந்து பூவின் நிலைகள். பூவின் நிலைகளை குறிக்கும் சொற்கள் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அரும்பு. அரும்புங்கிறது வந்து பூவின் தோற்ற நிலை. இப்போ வந்து ஒரு செடி வைக்கிறோம் அப்படின்னோம்னா அது அரும்பு விடும்ல, இப்போ தான் பூ பூக்க போகுது, பூவின் தோற்ற நிலை. போது. போது அப்படின்னோம்னா பூ விரிய தொடங்கும் நிலை. பூ வந்து இப்போ அதாவது தோன்றும்ல, அது வந்து அரும்பு. பூ வந்து லைட்டாக விரியும்ல, அது என்னது, போது. ஓகேங்களா. அதுக்கடுத்து பார்த்தோம்னா மலர். மலர்னால் என்ன அர்த்தம் அப்படின்னோம்னா அது வந்து மலர்ந்துருச்சு, பூவோட மலர்ந்த நிலை, மலர்னு சொல்லலாம், அலர்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் வி அப்படின்னோம்னா விழுந்துருச்சுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, மரச்செடியிலேருந்து பூ கீழே விழுந்த நிலை. செம்மல் அப்படின்னோம்னா அது வந்து நல்ல பச்சை பசேல்னு இருந்த பூ வந்து எப்படி மாறிடுச்சு, செம்மல், சிவப்பாக மாறிடுச்சு அப்படின்னோம்னா பூ வந்து வாடி போயிருச்சு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஓகேங்களா.
இப்போ இந்த பூவோட நிலைகள் பாருங்கள். அரும்புங்கிறது வந்து பூவோட தோற்ற நிலை. போதுன்னா பூ வந்து இந்த விரிய தொடங்குற நிலை. மலர் இல்லாட்டி அலர்னு சொன்னோம்னா பூவோட மலர்ந்த நிலை. வி அப்படிங்கிறது வந்து கீழே விழுந்த நிலை. செம்மல் அப்படிங்கிறது பூ வாடிய நிலை. ஓகேங்களா? அதுக்கடுத்து யார் இவர் அப்படிங்கிற பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். இப்போ இது வந்து யாரோ ஒருத்தவங்களை பற்றி சொல்கிறாங்க. அவர் வந்து யாராம்? தமிழ் ஆசிரியர். அதுக்கப்புறம் நூலாக்க பணிகளை விரும்பி செய்கிறவர். அப்புறம் வந்து சொல் ஆராய்ச்சி. இப்போ நம்ம முன்னாடி படித்ததெல்லாம் தேவநேய பாவனர் தான் இந்த சொல்லெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி இவ்வளோ சொற்கள் சொல்லியிருக்காரு. அந்த சொல் ஆராய்ச்சியில் வந்து பாவனரும் வியந்த பெருமகனார். அப்போ இவரே வந்து ஆச்சரியப்படுற அளவுக்கு வேறு யாரோ ஒருத்தர் சொல் ஆராய்ச்சி நிறைய பண்ணியிருக்காரு. அவரு தான் யாருன்னு சொல்லி பார்க்க போகிறோம். யாருன்னு பார்த்தோன்னா திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலை ஒன்றை அமைத்திருப்பவர். எதுக்கு பக்கத்தில்? திருச்சிக்கு பக்கத்தில் திருவள்ளுவர் தவச்சாலை. எங்கே? அல்லூரில் ஆரம்பிச்சிருக்காரு. பாவனர் நூலகம் ஒன்றை உருவாக்கியவர். ஏன்னா இவருக்கு இப்போ யாரோ ஒருத்தவங்களை பற்றி பார்க்க போகிறோம்ல, இவரோட முன்னோடி வந்து இவரோட ஆசான் குரு வந்து பாவனராக இருப்பார். அதனால வந்து பாவனர் நூலகம் அப்படின்னு சொல்லி ஒன்றை உருவாக்கி இருக்கிறாரு. தமிழகம் முழுவதும் திருக்குறள் சொற்பொழிவுகளை வழங்கி வருபவர். தமிழகம் முழுவதும் என்ன பண்ணுறாரு? திருக்குறளை பற்றி நிறைய சொற்பொழிவுகள் வழங்கி வர்றாரு. தமிழ் வழி திருமணங்கள், அதாவது திருமணங்கள் வந்து தமிழ் வழியாக நடத்தி வச்சுட்ருக்காரு. வெளிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழனை இழந்துவிடக்கூடாது என்று எண்ணியவர். இது வந்து அவரோட இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. விழிகளை இழக்க நேரிட்டால் கூட தாய் தமிழை இழந்து விடக்கூடாது அப்படின்னு சொல்லி எண்ணியவர். ஓகேங்களா? விழிகளை இழக்க நேரிட்டாலும் நம்மளோட தாய் தமிழை என்ன பண்ணக்கூடாது? இழக்க விடக்கூடாது. அதற்காக தமிழ் தென்றல் திருவிக்கா போல இமைகளை மூடியபடி எழுதும் ஆற்றலை கொண்டவர். அப்போ கண்ணை மூடிக்கிட்டு தமிழ் எழுதக்கூடிய ஆற்றல் கொண்டவர் யார்? திருவிக்கா. அவரை மாதிரியே இவருக்கும் அந்த ஆற்றல் இருக்கான். இன்றளவும் இவ்வாறே எழுதி தமிழுக்கு தனி இன்றைக்குமே வந்து அவர் அப்படி தான் எழுதிட்டுருக்காரு. பற்பல நூல்களை எழுதியிருப்பினும் இலக்கண வரலாறு, தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், பாவனர் வரலாறு, குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கைப்பாடினிய உரை, தேவநேயம் முதலியன இவர் தம் தமிழ் பணியை தரமுயர்த்திய நல்முத்துக்கள். அவர் தான் யார்? உலக பெருந்தமிழர் தமிழ் திரு ரா இளங்குமரனார். இப்போ நம்ம பார்த்தோம்ல, இது வந்து யாரை பற்றி பார்த்துருக்கோம்னா உலக பெருந்தமிழர். ஓகேங்களா? உலகத்துக்கே பெருந்தமிழர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா தமிழ் திரு ரா இளங்குமரனார். அவர் வந்து இளமையில் உள்ளவங்கள குமரன்னு சொல்லுவோம்ல, இளங்குமரனார் தான். ஆனால் அவர் யார்? உலக பெருந்தமிழனார். ஓகேங்களா? உலக பெருந்தமிழர் ரா இளங்குமரனார். இவர் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா நிறைய நூல்கள் எழுதியிருக்கிறாரு. இருந்தாலும் அவரோட சிறப்புமிக்க நூல்கள் என்னென்னு பார்க்கலாம். இலக்கண வரலாறு, இலக்கணத்துக்கே வரலாறு எழுதியிருக்காரு பாருங்கள். அப்புறம் தமிழிசை இயக்கம், 2 இயக்கம் எழுதியிருக்காரு. தமிழிசை இயக்கம், தனித்தமிழ் இயக்கம், தமிழை பற்றிய 2 இலக்கம். அப்புறம் வந்து அவர் வந்து பாவனர் தானே அவரோட முன்னாடி, அதனால் அவரோட வரலாறு, பாவனர் வரலாறு. அப்புறம் வந்து நிறைய உரை எழுதியிருக்காரு. ஏன்னா திருக்குறளை பற்றி நிறைய சொற்பொழிவு அவர் ஆற்றிக்கிட்டுருக்காரா. அப்போ குண்டலகேசி உரை, யாப்பருங்கலம் உரை, புறத்திட்டு உரை, திருக்குறள் தமிழ் மரபுரை, காக்கைப்பாடினிய உரை, இந்த மாதிரி நிறைய உரைகள் வந்து எழுதியிருக்காரு. அப்புறம் வந்து தேவநேயம். ஓகேங்களா? ஏன்னா பாவனர் வரலாறா, அதே மாதிரி தேவநேயம் அவரை பற்றி ஒன்று எழுதியிருக்காரு. இதெல்லாம் வந்து இவரோட தமிழ் பணியை தரம் உயர்த்திய நல்முத்துக்கள். இதுதான் வந்து ரா இளங்குமரனார். கண்ணை மூடிக்கிட்டே எழுதக்கூடிய ஆற்றல் கொண்டவர் யார்? திருவிக்கா. அவரை போலவே இன்றளவும் எழுதிட்டு இருக்கவர் யார்? இளங்குமரனார். ஓகேங்களா? பாவனரே வியப்படக்கூடிய ஆச்சரியப்படுற அளவுக்கு சொல்லாராய்ச்சி பண்ணவர் யார்? இளங்குமரனார். இந்த மாதிரி நீங்களாவே உங்களை வந்து கேள்விகள் வந்து கேட்டு பார்த்துக்கோங்க. அதுக்கடுத்து பாருங்கள், பிஞ்சு வகை. ஓகேங்களா? தாவரத்தோட பிஞ்சு வகைகளுக்கு வந்து என்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா பூம்பிஞ்சு. அந்த பேரில் இருக்குது பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. இதெல்லாம் ரொம்ப ஈஸி. பூவோடு கூடிய இளம் பிஞ்சு. பிஞ்சு அப்படிங்கிறது என்னது? இளம் காய். அதாவது இதை வந்து மாங்காயை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப பிஞ்சு காயாக பறிச்சுட்டு வந்துட்டா, ரொம்ப இன்னும் வளரவே இல்லை, இளங்காயை பறிச்சுட்டு வந்துட்டா அப்படின்னு சொல்லுவாங்களா, பிஞ்சு இளம் காய். வடு, அதே மாதிரி வடுக்கு என்ன சொல்லுவோம்? மாம்பிஞ்சு. வடு அப்படின்னோம்னா மாவடுன்னு சொல்லுவோம்ல, அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிஞ்சு அப்படின்னோம்னா எதையாக இருந்தாலும், இப்போ வாழைக்காயாக இருக்கட்டும், இல்லை எலுமிச்சங்காயை பறிக்கிறதா இருக்கட்டும், இல்லை முருங்கைக்காய், எதுவாக இருந்தாலும் என்ன பண்ணுவாங்க? இளங்காயாக ஏன் பறிச்சுட்டு வந்துட்டா, அதுதான் பிஞ்சு. இது பர்டிகுலராக வடு அப்படின்னு சொன்னாங்கன்னா மாம்பிஞ்சு, அதை மட்டும்தான் வந்து வடுன்னு சொல்லுவாங்க. அதுக்கடுத்து வந்து மூசு அப்படிங்கிறது வந்து பலாப்பிஞ்சு. பலாப்பழம் இருக்குல்ல, அது வந்து சின்னதுலேயே பறிச்சிட்டோம்னா அதுக்கு பேர் என்னன்னு சொல்லுவாங்க? மூசு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பலாப்பழம் வந்து நீங்கள் வீட்டில் அறுத்தீங்க அப்படின்னோம்னா அதோட ஸ்மெல்லை வந்து என்ன பண்ண முடியாது, நீங்கள் என்ன தான் மூடி வச்சாலும் அதை வெளியில் வந்து மறைக்கவே முடியாது, அவ்வளோ ஸ்மெல் வரும். அதனால் பலா பிஞ்சு அப்படின்னோம்னா மூடு அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. கவ்வை அப்படிங்கிறது வந்து எல் பிஞ்சு.
எள்ளு உருண்டை இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து நல்லா சாப்பிட்டோம் அப்படின்னோம்னா நம்ம உடம்புக்கு வந்து ரொம்ப நல்லது. ஓகேங்களா, நல்லா கவ்வி சாப்பிட்ணும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ எள் பிஞ்சு வந்து கவ்வை. இதெல்லாம் வந்து நான் இந்த மாதிரி தான் நான் படிக்கிறப்ப ஃபன்னியாக நிறைய இது ஞாபகம் வச்சுப்பேன். அது வந்து நமக்கு எக்ஸாமில் வந்து கண்டிப்பாக வந்து ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரியே நீங்களும் படிச்சுக்கோங்க. ஏன்னா ரொம்ப நமக்கு படிக்கிறதுனால மறந்துடும். அதனால் கவ்வை அப்படின்னோம்னா எள் பிஞ்சு. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா குறும்பை வந்து தென்னை பனை. ஓகேங்களா, இது வந்து குருத்துக்கும் நம்ம சொன்னோம் தெரியுமா, தென்னங்குருத்து பனங்குருத்து, அதே தான் வந்து அதை வந்து குறும்பைன்னு சொல்லுவாங்க. தென்னை பனை இதோட இளம் பிஞ்சு வந்து குறும்பை அப்படின்னு சொல்கிறது. அப்புறம் வந்து முட்டு குறும்பை அப்படின்னோம்னா சிறு குறும்பை. முட்டு அப்படிங்கிறது வந்து சின்னதுன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, சிறு குறும்பை. இளநீர் அப்படின்னோம்னா இது நமக்கு எல்லாத்துக்குமே தெரியும், முற்றாத தேங்காய் வந்து நல்லா முத்துறதுக்கு முன்னாடி நம்ம வந்து இலசிலே இது பண்ணி அதை தான் இளநீர் அப்படின்னு சொல்லுவோம். நுழாய் அப்படின்னோம்னா இளம்பாக்கு. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, பாக்கு வந்து இளம் வயசில் போடக்கூடாது, நுழைஞ்சிடக்கூடாது. அந்த பாக்கு போடுற பகுதியில் நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, அதுக்குள்ளார நுழைஞ்சிடக்கூடாது. நுழாய் இளம்பாக்கு. அதுக்கடுத்து பார்த்தோன்னா கருக்கல் வந்து சொல்லுவாங்கள்ல, நெல் இருக்குல்ல, கருக்களெல்லாம் எடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, விவசாயத்தில் வந்து அதை வந்து சொல்லுவாங்க. அப்போல்லாம் வந்து நெல்லுங்கிறது வந்து கருக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து கச்சல் அப்படின்னோம்னா வாழை பிஞ்சு. அதாவது வாழைக்காய் வந்து இப்போ நீங்கள் வீட்டில் சமைக்கிறதுக்கெலாம் வாங்குறப்ப பிஞ்சு காயாக வாங்கிட்டோம் அப்படின்னு வச்சுக்கேன், ரொம்ப என்ன கச்சல் காயாக வாங்கியிருக்கா, ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா, பிஞ்சாக இருக்கிறப்ப ரொம்ப அந்த மாதிரி இருக்கும். அதுதான் வந்து கச்சல் அப்படிங்கிறது வந்து வாழை பிஞ்சு. ஓகேங்களா, இப்போ நம்ம வந்து தாவரத்தோட பிஞ்சு வகையை நம்ம பார்த்தாச்சு. அதுக்கடுத்து வந்து குலை வகை, தாவரங்களோட குலை வகையை குறிப்பதற்கான காய்களையோ கனிகளையோ. ஓகேங்களா, அந்த கொலையாக இருக்கும்ல, அது ஒவ்வொரு தாவரத்துக்கும் என்னென்ன பேர் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். கொத்து அப்படின்னோம்னா அவரைக்கொத்து, துவரைக்கொத்து அப்படின்னு சொல்லுவோம். எல்லாம் வந்து கொத்து கொத்தாக இருக்கும்ல, அவரைக்காய், அப்புறம் வந்து துவரைச்செடி, இதெல்லாம் வந்து. குலை அப்படிங்கிறது வந்து கொடி, முந்திரி போன்றவற்றின் குலை அப்படின்னோம்னா என்ன சொல்லுவோம்னா முந்திரி கொலை அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுதான் வந்து குலை, கொடி, முந்திரி போன்றவற்றின் குலை. தாறு, இது நமக்கே தெரியும், வாழை மரம் அப்படி வந்து தார் போட்டிருக்கதை என்னென்னு சொல்லுவோம், வாழை தானே தார் போடுதுன்னு சொல்லுவோம். அப்போ தாருனா வாழை குலை. கதிர்னா என்னது, கேழ்வரகு, சோளம், இவற்றை தான் வந்து என்னென்னு சொல்லுவோமா, கதிர்னு சொல்லுவோம். அதாவது கதிர் முத்திருச்சு, அதை வந்து இது பண்ணுங்கள், அறுவடை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதுக்கு வந்து கதிர் வந்து என்னது, கேழ்வரகு. இதுதான் வந்து கன்ஃபியூஸ் பண்ணுறது நமக்கு. ஏன்னா நார்மலாக நம்ம என்ன சொல்லுவாங்க, கதிர்னால் நமக்கு வந்து நெல் தான் டக்குன்னு ஞாபகம் வரும். ஏன்னா நெற்கதிர் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஆனால் வந்து இது கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி நம்மளை கேட்பாங்க. கதிர் அப்படின்னோம்னா கேழ்வரகு சோளம் மட்டும்தான். கதிர்னால் நம்ம நினைக்கிற மாதிரி நெல் கிடையாது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நெல்லுக்கு வந்து என்னது, குரல். நீங்கள் என்ன ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, நெல் வந்து அறுவடை பண்ணுறப்ப நிறைய பேர் வேலை செய்கிறது கலப்பு தெரியாமல் இருக்கிறதுக்கு அவங்களோட குரலால் பாடுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ குரல் அப்படிங்கிறது வந்து நெல், திணை வகை, இதை தான் வந்து குரல்னு சொல்லுவாங்க. கதிருக்கு வந்து என்னது, கேழ்வரகு, சோளம். ஓகேங்களா, இவற்றோட கதிரை தான் வந்து கதிர்னு சொல்கிறது. அலகு அல்லது குரல், அதுதான் வந்து நெல், திணை முதலியவற்றின் கதிர். ஓகேங்களா, அந்த நெல் திணைக்கு வந்து குரல்னு ஒரு பேர். இன்னொன்று என்னது, அழகு. அவங்க வந்து நல்லா அழகாக பாடுவாங்க அப்படிங்கிற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். அழகு அல்லது குரல் வந்து நெல், திணை முதலியவற்றோட கதிர். அதுக்கப்புறம் வந்து சீப்பு அப்படிங்கிறது வந்து வாழைத்தாற்றோட பகுதி. இது நமக்கே தெரியும். வாழை வந்து ஒரு சீப்பு பழம் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வாழை குலை இருக்குல்ல, அதுலேருந்து ஒரு சீப்பு மட்டும் வெட்டி கொடுப்பாங்க. அதுக்கு பேர் தான் என்னது, சீப்பு. அதுக்கடுத்து கெட்டுப்போன காய்கனி வகை. இப்போ நம்ம பார்த்தது குலை வகை பார்த்தோம். அதுக்கடுத்து கெட்டுப்போன காய்கனி வகை. கெட்டுப்போன காய்க்கும் கனிக்கும் தாவரத்திற்கு ஏற்ப வழங்கும் சொற்கள். ஓகேங்களா, சூம்பல் அப்படின்னோம்னா நுனியில் சுருங்கிய காய். இது நம்ம அந்த பேர்லேயே தெரியும், ரொம்ப சூம்பி போயிடுச்சு அப்படிம்பாங்களா. இப்போ வாழைப்பழம்லாம் வாங்கிட்டு வரோம்னா அந்த நுனி பகுதி மட்டும் ஒரு மாதிரி அப்படியே மங்கி போய் ஒரு மாதிரி இருக்கும். அது வந்து சூம்பல் அப்படின்னு சொல்லுவோம். சிவியல் அப்படிங்கிறது வந்து சுருங்கிய பழம். சூம்பல் அப்படிங்கிறது வந்து நுனியில் மட்டும் சுருங்கியிருக்கும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. சூம்பல் நுனியில் மட்டும் சுருங்கியிருக்கிறது சூம்பல். சிவியல் அப்படிங்கிறது வந்து ரொம்ப சிவியராக சுருங்கிருச்சுப்பா, நுனி மட்டும் இல்லை, ஃபுல்லாகவே சிவியராக சுருங்கிருச்சு, அந்த சுருங்கிய பழம். அதுக்கப்புறம் வந்து சொத்தை, இது நமக்கே தெரியும், புழு பூச்சி அரித்த காய் அல்லது கனி. ரெண்டையுமே, காயாக இருக்கட்டும் கனியாக இருக்கட்டும், புழு பூச்சி இருக்கும். வெம்பல் அப்படிங்கிறது அப்படின்னாலே வெம்மை. ஏற்கனவே வெங்கலின்னு ஒன்று படித்தோம் பார்த்தீங்களா, வெங்கலின்னு படித்தோம்ல, காய்ந்த களின்னு வரும். வெம்பல் அப்படிங்கிறது சூட்டினால் பழுத்த பிஞ்சு. ஓகேங்களா, வெம்பல் அப்படிங்கிறது சூட்டினால் பழுத்த பிஞ்சு பகுதி. அதுவே வந்து சூட்டினால் பழுத்துருச்சுன்னா பார்த்துக்கோங்க, அந்த மாதிரி. அலியல் அப்படிங்கிறது வந்து குழுத்த பழம்.
அலியல் அப்படிங்கிறது வந்து ஒரு மாதிரி கொசன்னு போயிடும், அந்த மாதிரி ரொம்ப கொலன்னு போயிடும்ல, அதுதான் வந்து அலியல். குழுகுளுத்த பழம் வந்து அலியல். அழுகல் அழுகி போயிடுச்சுன்னு சொல்லுவாங்கள்ல, குழுகுளுத்து நாரிய பழம் அல்லது காய். இதுக்கு முன்னாடி குழுகுளுத்த பழமாக மட்டும் இருந்துச்சுன்னா அது அலியல். இப்போ வாழைப்பழமே கொஞ்சம் வாங்கிட்டு வரோம்னா கொஞ்சம் ஒரு மாதிரி அப்படியே குழஞ்சி போயிரும்ல, அது அலியல்னு சொல்லுவோம். அதை நீங்கள் ஒரு 2 நாள் விட்டுட்டீங்க அப்படின்னோம்னா அதுலேருந்து ஒரு மாதிரி ஸ்மெல் வரும்ல, அதுதான் வந்து அழுகல். அப்போ பழம் அழுகி போயிடுச்சு தூக்கி போட்டுரு அப்படின்னு சொல்லுவாங்களா. அப்போ குழுகுளுத்து நாரிய பழம் அல்லது காய் தான் வந்து அழுகல். அதுக்கப்புறம் வந்து சொண்டு அப்படிங்கிறது வந்து பதறாய் போன மிளகாய். சொண்டு அப்படிங்கிறது வந்து பதறாய் போன மிளகாய். அதாவது மிளகாய் வந்து எப்படி இருக்கணும், நல்லா அப்படி நீட்டமாக கரெக்டாக இருக்கணும், உடச்சோம்னா அப்படி 2ஆக உடையணும். சொண்டுனா ரொம்ப சொங்கியாக ஒரு மாதிரி உடச்சோம்னா வதக்குன்றது அந்த மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதுதான் வந்து பதறாய் போன மிளகாய் வந்து சொண்டு. அப்புறம் வந்து கோட்டான் காய் அல்லது கூகை காய் அப்படின்னோம்னா, கோட்டான் உட்கார்ந்ததுனால் கெட்ட காய். கோட்டான் அப்படிங்கிற ஒரு விலங்கு வந்து உட்கார்ந்ததுனால அது என்ன ஆயிருமா, அந்த காய் வந்து கெட்டு போயிருமா, அதனால் அதுக்கு பேர் வந்து கோட்டான் காய் இல்லாட்டி கூகை காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தேரைக்காய்னா தேரை அமர்ந்ததுனால கெட்டு போன காய். அல்லிக்காய் அப்படின்னோம்னா என்னம்னா, தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேங்காய். அல்லிக்காய்னா என்னென்னா, தேரை அமர்ந்ததுனால் கெட்டு போன தேங்காய்க்கு மட்டும் சொல்கிறது தான் வந்து என்னது, அல்லிக்காய். தேங்காய் அப்படிங்கிறது வந்து அல்லிக்காய்க்கு மட்டும்தான், தேரை உட்காந்ததுனால கெட்டுப்போன அந்த தேங்காய் தான் வந்து அல்லிக்காய். அதுக்கப்புறம் ஒல்லிக்காய்னா தென்னையில் கெட்ட காய். அதாவது தேங்காய் வந்து ரொம்ப கெட்டு போய் ஒல்லியாக இருக்கும்ல, அதை ஒல்லிக்காய்ன்னு சொல்லுவாங்க. அது வந்து தென்னையில் கெட்ட காய். இது வந்து அல்லிக்காய் அப்படிங்கிறது வந்து தேரை அமர்ந்ததுனால் கெட்ட தேங்காய். ஓகேங்களா. தேங்காய் வந்து நல்லா பூவாக நல்லா இருக்கணும், ஆனால் அது வந்து தேரை அமர்ந்ததுனால அந்த பூவாக அந்த மாதிரி வரல, அல்லிப்பூ மாதிரி வரல, அதனால் அல்லிக்காய். இது ஒல்லிக்காய் அப்படிங்கிறது வந்து என்னென்னா, தென்னையிலே கெட்டு போன காய். தென்னையில் கெட்ட காய் தான் என்னது, ஒல்லிக்காய். அதுக்கடுத்து பல தோல் வகைகள். பழங்களோட அந்த மேல் பகுதி இருக்குல்ல, அதுக்கு வந்து என்னென்ன சொற்கள்னு பார்க்கலாம். தொலினா நம்மளோட தோல் ரொம்ப மெல்லியது. தொலினா மிக மெல்லியது. தோலுங்கிறது வந்து திண்மமானது. நம்மளோட தோல் வந்து எப்படி இருக்கும், கொஞ்சம் திண்மமானது. தொலி அப்படிங்கிறது வந்து நம்ம காய்கறியை ஏதாச்சும் இது பண்ணுறப்ப நமக்கு சொல்லுவாங்க, தொலியை வந்து எடுத்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தட் மீன்ஸ் அதோட தோல் வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும்ல, அதை எடுத்துடணும். தோடு அப்படிங்கிறது நம்ம காதில் போடுற தோடு எப்படி இருக்கும், வன்மையாக இருக்கும். ஓடு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும், மிக வன்மையானது. குடுக்கை அப்படின்னம்னா நீங்கள் அந்த தேங்காய் ஞாபகம் வச்சுக்கோங்க, குடுக்கைக்காய் அப்படின்னு சொல்லுவோம்ல, அப்போ சுரையோட ஓடு அதை தான் வந்து குடுக்கை அப்படின்னு சொல்லுவோம். மட்டை அப்படின்னோம்னா தேங்காய் நெற்றியோட மேற்பகுதி. தேங்காய் மட்டையை உரிக்கணும்னு சொல்லணும்னா தேங்காய் நெற்றியோட மேற்பகுதி. உமி அப்படின்னோம்னா நெல் கம்பு இவற்றோட முதலியவற்றின் மூடி. ஓகேங்களா. நெல் கம்பு இது எல்லாத்தையும் வந்து மூடி ஒரு மாதிரி அது உமியாக இருக்கும், அந்த உமியெல்லாம் வந்து தூக்கி போட்டுருவாங்க, அதான் வந்து உமி. கொம்மை அப்படிங்கிறது வந்து வரகு கேழ்வரகு அவற்றோட உமி. நார்மலாக உமிங்கிறது நெல் கம்புக்கு மட்டும் சொல்லணும். இது வந்து கொம்மை அப்படின்னு சொன்னோம்னா அது என்னது, வரகு கேழ்வரகு. கொம்மை வரகு, இங்கேயும் வரகுன்னு வருது பாருங்கள், கொம்மை. ஓகேங்களா. வரகு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் இப்போ நம்ம பார்த்தது எதோடது, பல தோல் வகைகள். ஓகேங்களா. அதுக்கடுத்து வந்து மணி வகை. தானியங்களுக்கு வழங்கும் சொற்கள் வந்து மணி அப்படின்னு சொல்கிறதுல வந்து என்னென்ன வகைனா, கூலம். ஏற்கனவே இங்கே நம்ம என்ன படித்தோம், உமின்னு படித்தோம். கூலம் அப்படின்னோம்னா நெல் புல் கம்பு இவற்றோட தானியங்கள், இதை வந்து என்னன்னு சொல்லுவோம், கூலம். ஓகேங்களா. நெல் புல் கம்பு இதோற்றோட தானியங்களை வந்து கூலம்னு சொல்லுவோம். பயறுனா நமக்கு தெரியும், ஆவாரப்பயிறு உளுந்து இதெல்லாம் பயிர் வகைகள். கடலைனா வேர்க்கடலை கொண்டக்கடலை இதெல்லாம். விதைங்கிறது வந்து கத்திரி மிளகாய் இதிலெல்லாம் உள்ள அந்த வித்தை தான் வந்து விதை அப்படின்னு சொல்லுவோம். கால் அப்படிங்கிறது வந்து புளி காஞ்சிரை முதலியவற்றோட வித்து. இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது, இதை படிச்சுக்கோங்க. கால் அப்படிங்கிறது வந்து புளினா அந்த காட்டில் இருக்கும்ல அந்த புளியை ஞாபகம் வச்சுக்கோங்க. புளியை பார்த்தோன்னா நம்ம காலில் விழுந்துடணும். ஓகேங்களா. காஞ்சிரை நச்சு மரம், இல்லாட்டி நம்மளை என்ன பண்ணிடுறோம், நச்சு நசிக்கிறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. கால் அப்படிங்கிறது புளி காஞ்சிரை நச்சு மரம் இவற்றோட வித்து. முத்து அப்படிங்கிறது வந்து வேம்பு ஆமணக்கு முதலியவற்றோட வித்து. ஓகேங்களா. அதோட அந்த வித்து விதெல்லாம் வேம்பு ஆமணக்கு இதோடது வந்து முத்தாக இருக்கும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. நல்லா ரவுண்டாக முத்தாக இருக்கும். வேம்பு ஆமணக்கு அதான் முத்து. கொட்டை அப்படிங்கிறது வந்து மா பனை இதிலலாம் வந்து கொட்டை நல்லா பெருசாக இருக்கும்ல, அது கொட்டை. தேங்காய் அப்படிங்கிறது வந்து தென்னையோட வித்து. தேங்காய்னா தென்னையோட வித்து அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். முதிரை அப்படிங்கிறது வந்து அவரை துவரை இவற்றோட பயறுகள். ஓகேங்களா. ஏற்கனவே நம்ம இங்கே பயறு படித்தோம், அவரை உளுந்து.
முதலியவை அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதில் முதிரை அப்படிங்கிறது வந்து அவரை துவரை. முதிரை அப்படிங்கிறது வந்து அவரை துவரை. இங்கேயும் ரைன்னு வருது பாருங்கள். முதிரை அவரை துவரை முதலிய பயிர்கள் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து இளம் பயிர் வகை. தாவரங்களின் இளம் பருவத்திற்கான சொற்கள். ஓகேங்களா? இளம் பருவத்திற்கான சொற்கள். நாற்று அப்படிங்கிறது வந்து நெல், கத்திரி இவற்றோட இளநிலை. ஓகேங்களா? நாற்று நடு அப்படின்னு சொல்லுவாங்களா, அதோட இளம் பயிர் வகை. அதை போய் நம்ம ஊனுவோம்ல, அதை வந்து நாற்று அப்படின்னு சொல்லுவோம். நெல், கத்திரியையும் வந்து நாற்று அப்படின்னு சொல்லுவோம். கன்று அப்படிங்கிறது வந்து மாங்கன்று இன்றைக்கி வாங்கி வச்சேன், புளியங்கன்று வச்சேன், வாழைக்கன்று வச்சேன் அப்படிம்பாங்க. மா, புளி, வாழை இதெல்லாம் இப்போ அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பாங்களா, அதை நீங்கள் வந்து சொல்லி பார்த்தோம்னாலே நமக்கு தெரியும். மா, புளி, வாழை முதலியவற்றின் இளநிலை. குருத்து அப்படிங்கிறது வந்து வாழை. அந்த வாழை குருத்து அந்த இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. குருத்து அப்படிங்கிறது வந்து வாழையோட இளநிலை. ஓகேங்களா? வாழை குருத்து அப்படின்ட்டு. ஏற்கனவே இங்கே மா, புளி, வாழை அதுக்கு வந்து கன்றுன்னு சொல்கிறாங்க. குருத்துக்கு வந்து வாழையோட இளநிலைக்கு மட்டும் வந்து குருத்துன்னு சொல்கிறாங்க. பிள்ளை அப்படிங்கிறது வந்து தென்னை. இது எல்லாத்துக்குமே தெரியும். தென்னம்பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. தென்னம்பிள்ளை. இங்கே ஒரு டயக்ராம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இளம் பயிர் வகை. நாற்று அப்படிங்கிறது எப்படி இருக்குது, இந்த நெல் இதெல்லாம் இருக்குது பார்த்திங்களா, அதில் இருக்குது. அதுக்கடுத்து இப்போ நம்ம வேறு என்ன பார்த்துருக்கோம், கன்று பார்த்துருக்கோம். ஓகேங்களா? வாழைக்கன்று. இது வந்து பிள்ளை வந்து தென்னம்பிள்ளை. இதெல்லாம் பார்த்துருக்கோம். இந்த 3 இன்னும் பார்க்கல. இதுக்கடுத்து கீழே வரும், அதை பார்க்கலாம். குட்டி அப்படிங்கிறது என்னென்னா விழாவின் இளநிலை. குட்டி அப்படிங்கிறது வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்கன்னா, குட்டி சின்ன குட்டிங்களாம் என்ன பண்ணுவோம், விளையாடுங்க. விழாவின் இளநிலை. மடலி இல்லாட்டி வடலி அப்படின்னோம்னா பனையோட இளநிலை. அதாவது பணம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பணத்தை வந்து என்ன பண்ணணும், வாங்கணும், மடக்கி உள்ளே வச்சிடணும். மடலி இல்லாட்டி வடலி வந்து எதோட இளநிலை, பனையோட இளநிலை. நீங்கள் ஞாபகம் உங்களுக்கு எப்படி வருமோ அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். பைங்கூழ் அப்படிங்கிறது நெல், சோளம் முதலியவற்றோட பசும்பயிர். அந்த பச்சை பசேன்னு இருக்குல்ல, அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க, பைங்கூழ் அப்படின்னோம்னா நெல் சோளத்தில் என்ன பண்ணலாம், கூழ் செஞ்சு சாப்பிட்லாம் தானே. அதனால் பைங்கூழ் அப்படிங்கிறது வந்து நெல், சோளம் இவற்றோட பசும்பயிர். ஓகேங்களா? இதுகாரும் கூறியவற்றால் தமிழ் சொல் வளமுடையதென்றும் தமிழ்நாடு பொருள் வளமுடையது என்றும் தெள்ளித்தின் விளங்கும். இதுகாரும் கூறியவற்றால் தமிழ் வந்து சொல் வளமுடையது. தமிழ் வந்து எப்படி, தமிழில் வந்து நிறைய சொல் வளங்கள் மிஞ்சி இருக்குது. தமிழ்நாடில் என்ன வளம் மிஞ்சி இருக்குது, பொருள் வளம் மிஞ்சி இருக்குது. ஓகேங்களா? தமிழ்னா சொல் வளம், தமிழ்நாடுனா பொருள் வளம். ஒரு மொழி பொதுமக்களாலும் அதன் இலக்கியம் புலமக்களாலும் அமையப்பெறும். தமிழ் பொதுமக்கள் உயர்ந்த பகுத்தறிவுடையர். எத்தனையோ ஆராய்ச்சி நடந்து வரும் இக்காலத்திலும் எத்தனையோ மொழிகளில் நின்று கடன் கொண்ட ஆங்கில மொழியிலும் நூலிலும் இலையை குறிக்க லீஃப் என ஒரே சொல்ல உள்ளது. ஓகேங்களா? நம்ம வந்து ஒரு இலையை வந்து அதுக்கு நம்ம இப்போ மேலே என்னென்ன படித்தோம், அந்த இலை வந்து கீழே காஞ்சி விழுந்தால் எப்படி, அதோட கிளைப்பகுதி எப்படி, அதோட இளம்பயிர் எப்படி, கனி எப்படி, அது இதுனானா இங்கிலீஷில் அப்படின்னோம்னா இலையை குறிக்கணும் அப்படின்னோம்னா லீஃப் அப்படிங்கிற ஒரே ஒரு சொல்லு தான் இருக்கும். ஆங்கில நூட்களில் வேறு பல வகைகளில் இலைகளை பாகுபாடு செய்தனரே என்று தமிழ் பொதுமக்களைப் போல வன்மை மென்மை பற்றி தாள், இலை, தோகை, ஓலை என பாகுபாடு. அதாவது சப்போஸ் இங்கிலீஷ்லேயே அந்த மாதிரி நிறைய டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருந்தாலும் நம்ம தமிழில் பண்ண மாதிரி அந்த இலை, தோகை, ஓலை இந்த மாதிரிலாம் எதுவும் பண்ணது கிடையாது. இத்தகைய பாகுபாடு ஏனைய உறுப்புகளுக்கும் செய்யப்பட்டது முன்னர் காட்டப்பட்டது. தமிழ்நாடு எத்தனை பொருள் வளையமுடையது என்பதை அதன் விளைபொருள் வகைகளை நோக்கினாலே விளங்கும். இப்போ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம வந்து இப்போ தமிழ்நாடை பற்றி சொல்கிறாங்க, பொருள் வளமுடையதுன்னு சொன்னாங்கள்ல. பிற நாடுகளில் உள்ள குளங்கள் எல்லாம் சிலவாகவும் சில வகை பட்டணமாகவும் இருக்க தமிழ்நாட்டில் உள்ளவையே பலவாகவும் கலைப்பல வகைப்பட்டனவாகவும் இருக்கின்றன. எடுத்துக்காட்டு என்ன சொல்லியிருக்காங்க, கோதுமையை எடுத்துக்கொள்ள அதில் சம்பா கோதுமை, குண்டு கோதுமை, வார் கோதுமை முதலிய சில வகைகளை ஒன்று. ஆனால் தமிழ்நாட்டு நெல்லில் என்னென்ன இருக்குது, செந்நெல், வெண்ணெல், கார்நெல், சம்பா, மட்டை, கார் அப்படின்னு சொல்லி பல வகைகள் இருப்பதுன்னு அவற்றில் சம்பாவில் மட்டும் ஆவரம் பூச்சம்பா, ஆனை கொம்பன் சம்பா, குண்டு சம்பா, குதிரைவாளி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா முதலிய 60 உள்வகைகள் உள்ளன. ஓகேங்களா? இதுலேயுமே இப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஷியேட் இருக்குது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. இப்போ கோதுமைன்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம வந்து என்ன பண்ணலாம், சம்பா இருக்குது, குண்டு இருக்குது, வார் கோதுமை இருக்குது. நமக்கு தெரிஞ்சது சம்பா மட்டும்தான் எனக்கு தெரியும். இது இல்லாமல் குண்டு கோதுமை, வார் கோதுமை இதெல்லாம் இருக்குதான். இந்த மாதிரி சில வகைகள் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் விளையக்கூடிய நெல்லில் என்ன இருக்குது, செந்நெல், வெண்ணெல், கார்நெல் இதெல்லாம் இருக்குது. அது இல்லாமல் சம்பான்னு சொல்லுவாங்க. சம்பா, மட்டை, கார் அப்படின்னு சொல்லி வகைகள் இருக்குது. அதுலேயும் சம்பாவில் மட்டும் எத்தனை வகைகள் இருக்குது பாருங்கள். ஆவரம் பூச்சம்பா, ஆனை கொம்பன் சம்பா,
குண்டு சம்பா, குதிரைவாலி சம்பா, சிறுமணி சம்பா, சீரக சம்பா, சீரக சம்பா அரிசின்னு சொல்லுவோம்ல, முதலிய எவ்வளோ உள்வகைகள் இருக்குதான். சம்பாவில் மட்டும் 60 உள்வகைகள் உள்ளுக்குள்ளார இருக்குது. சம்பாவில் எதில்? சம்பாவில் மட்டும். இவற்றோடு வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி முதலிய சிறு கூலங்கள் தமிழ்நாட்டில் என்று வேறு எங்கும் விளைவதில்லை. ஓகேங்களா? தமிழ்நாட்டில் இல்லாமல் வேறு எங்கேயும் விளையாதது எது அப்படின்னு பார்த்தோன்னா வரகு, காடைக்கன்னி, குதிரைவாலி. இது வந்து ஒன்லி தமிழ்நாட்டில் மட்டும்தான் விளையுமா. என்னென்ன? வரகு, காடைக்கன்னி. காடை அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. வரகு, அப்புறம் காடைக்கன்னி, அப்புறம் வந்து குதிரைவாலி. இது வந்து தமிழ்நாட்டில் வேறு எங்கேயும் விளையிறதில்ல. தமிழ்நாட்டிலும் தமிழ்நாட்டிலையும் எங்கே மட்டும்தான் விளையுதான்? தென்னாட்டில் மட்டும் விளையுது. பழங்காலத்தில் விளைந்த அளவு பொன்னும் மணியும் முத்தும் பாலமும் இன்றி விளையாவிடனும் அருமையான கூலங்களும் சிறுங்கூலங்களும் என்றும் தென்றமிழ் நாட்டில் விளைந்து வருவதும் உண்டு. ஒரு நாட்டு வளத்திற்கு தக்கபடியாக அந்நாட்டு மக்களின் அறிவொழுக்கங்களும் அமைந்திருக்கும். நாட்டின் தனிப்பெரும் நாகரிகத்தை உடையவர் பண்டைய தமிழர்கள் தனிப்பெரும் நாகரிகத்தை உடையவராக இருந்திருக்கின்றனர். திருந்திய மக்களை மற்ற உயிரினும் பிரித்து காட்டுவது மொழியாதலின் அதுவே ஒரு நாட்டாரின் அல்லது இனத்தாரின் நாகரிகத்தை அளந்தறிவதற்கும் சிறந்த வழியாகும். பொருளை கூர்ந்து நோக்கி நுண்பாகுபாடு செய்து அவற்றிற்கேற்ப பருப்பொருள் சொற்களும் நுண்பொருள் சொற்களும் அமைத்துக் கொள்வது சிறந்த மதிநுட்பமும் பண்பாடும் உடைய மக்களுக்கே இயலும். ஓகேங்களா? இப்போ இதுக்கு முன்னாடி தெரியுமான்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது என்னென்னு பார்க்கலாம். உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்திய முதல் மாநாடு. உலகத்திலேயே ஒரு மொழிக்காக உலக மாநாடே நடத்தியிருக்காங்க. அந்த முதல் மாநாடு வந்து நடத்திய முதல் மாநாடு எது நடத்துச்சு அப்படின்னோம்னா மலேசியா. அந்த மாநாட்டில் முதல் மொழி என்னது? தமிழ். உலகத்திலே ஒரு மொழிக்காக உலக மாநாடு நடத்தியிருக்காங்க. எந்த இடத்துல? மலேசியாவில். அது எந்த மொழிக்காக? தமிழ் மொழிக்காக நடத்தியிருக்காங்க. ஓகேங்களா? அப்படின்னு யார் நமக்கு சொல்லியிருக்காங்க? பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். ஏன்னா நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியாததை நமக்கு யார் தான் சொல்லுவா? அப்பா தான் சொல்லுவார். அவர் வந்து பன்மொழி புலவர். நிறைய மொழிகள் அவருக்கு தெரியும். பன்மொழி புலவர் அப்பாத்துரையார். இப்போ பாவணர் வந்து தமிழ்ச்சொல் வளம் கட்டுரையில் வித்து வகை, வேர் வகை, அரிதாள் வகை, காய்ந்த இலை வகை, இலைக்காம்பு வகை, பூமடல் வகை, அரும்பு வகை, பூக்காம்பு வகை, இதழ் வகை, காய் வகை, கனி வகை, உள்ளிட்டு வகை, தாவர கழிவு வகை, விதைத்தோல் வகை, பதர் வகை, பயிர் வகை, கொடி வகை, மர வகை, கரும்பு வகை, காய்ந்த பயிர் வகை, வெட்டிய விறகுத்துண்டு வகை, மரப்பட்டை வகை, பயிர் செறிவு வகை, நிலத்தின் தொகுப்பு வகை, செய்வகை, நிலவகை, நன்செய் வகை, வேலி வகை, காட்டு வகை ஆகியவற்றுடன் சொல் வளங்களை விளக்கியுள்ளார். ஓகேங்களா? இவ்வளோ இதை வந்து அவர் விளக்கியிருக்காரு அப்படின்னு சொல்கிறாங்க. யார்? தேவநேய பாவனர் தமிழ்ச்சொல் வளத்தில். நூல்வெளி பார்க்கலாம். மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படும் தேவநேய பாவனரின் சொல்லாய்வு கட்டுரைகள் நூலில் உள்ள தமிழ்ச்சொல் வளம் என்னும் கட்டுரையின் சுருக்கம் பாடமாக இடம்பெற்றுள்ளது. ஓகேங்களா? தேவநேய பாவனரோட சொல்லாய்வு கட்டுரைகள், சொற்களை பற்றி நிறைய ஆய்வு செஞ்சு கட்டுரை எழுதியிருக்கார். யார்? தேவநேய பாவனர். ஓகேங்களா? அவருக்கு இன்னொரு பேர் என்னது? மொழி ஞாயிறு. தேவநேய பாவனர், மொழி ஞாயிறு. ஓகேங்களா? பாவனர், நீங்கள் பாவனர் என்ன ஞாபகம் வச்சுக்கலான்னா, எப்பொழுதுமே அவர் வந்து என்ன பண்ணுவார்? பாவனர் வந்து நம்ம தமிழ்ச்சொல் வளம் அதை ஞாபகம் வச்சுருக்கோம். தமிழ்ச்சொல் வளம் தான் வந்து பாவனர். அவர் என்ன பண்ணுவாராம்? நம்ம மொழிக்காக ஞாயிறு கூட வந்து அவர் பாட்டுக்கு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பார். எந்த மொழிக்காக? நம்மளோட தமிழ்ச்சொல் வளங்களை பற்றி அவர் எழுதுறதுக்காக ஞாயிறு கூட வேலை பார்ப்பார் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மொழி ஞாயிறு. தேவநேய பாவனர். அவர் வந்து சொல்லாய்வு கட்டுரைகளில் எழுதின தமிழ்ச்சொல் வளம் அப்படிங்கிற ஒரு கட்டுரையோட சுருக்கம் தான் நமக்கு பாடமாக கொடுத்துருக்காங்க. இந்த கட்டுரையில் வந்து சில விளக்க குறிப்புகள் மாணவர்களின் புரிதலுக்காக சேர்க்கப்பட்டுள்ளது. பல்வேறு இலக்க கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதிய பாவனர் தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். இவர் வந்து நிறைய இலக்கண கட்டுரைகளையும் மொழி ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதியிருக்கார். இலக்கணத்துக்கும் கட்டுரை எழுதியிருக்காரு, மொழி ஆராய்ச்சிக்கும் கட்டுரை எழுதியிருக்காரு. அவர் தான் வந்து யார்? தமிழ் சொல்லாராய்ச்சியில் உச்சம் தொட்டவர். தமிழ் சொல்லாராய்ச்சியை பற்றி உச்சம் தொட்டவர் யார்? தேவநேய பாவனர். இவரே வியப்படையார் அளவுக்கு சொல்லாராய்ச்சி பண்ணவர் யார்? நம்ம பார்த்தோம்ல, யார் பார்த்தோம்? இளங்குமரனார். ஓகேவா? உலக பெருந்தமிழர் இளங்குமரனார். இளங்குமரனார். செந்தமிழ் சொற்பிறப்பில் அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியவர். இவர் எங்கே வேலை பார்த்துருக்காரு அப்படின்னு பார்த்தோன்னா செந்தமிழ் சொற்பிறப்பியல். இவர் தான் தமிழை பற்றி நிறைய சொல்லியிருக்காரு. அப்போ செந்தமிழ் சொற்பிறப்பியல், சொல் பிறக்குதில்ல, சொற்பிறப்பியல், அதில் வந்து என்னவா வேலை பார்த்துருக்காரு? அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றியிருக்காரு.
அகர முதலினா ஆனாலேருந்து எல்லாத்தையும் சொல்கிற மாதிரியான திட்ட இயக்குனராக எதில் பணியாற்றிருக்காரு? செந்தமிழர் சொற்பிறப்பியல். செந்தமிழ் அந்த சொல் பிறக்குதில் அதில் வந்து அகர முதலி திட்ட இயக்குனராக பணியாற்றிருக்காரு. உலக தமிழ் கழகத்தை நிறுவி, ஏன்னா இவர் வந்து தமிழை பற்றி தானே ஃபுல்லாக சொல்லியிருக்காரு, அப்போ உலகத்துக்கே ஆனால் தமிழ் கழகத்தை வந்து நிறுவி அதில் வந்து தலைவராக இருந்திருக்கார். யார்? தேவநேய பாவாணர். அலைக்கடல் தாண்டி மலைப்பல கடந்து எத்திசையிலும் பரவிய தமிழின் புகழ்மண பதிவுகளை நுகர்வோமாக. எத்திசையும் புகழ்மணக்க. கடல் கடந்து முதலில் அச்சேரிய தமிழ். போர்ச்சுகீசிய நாட்டின் தலைநகர் லிஸ்பன். போர்ச்சுகீசிய நாட்டோட தலைநகர் யார்? லிஸ்பன். போர்ச்சுகீசிய நாட்டோட தலைநகரம் வந்து எது? லிஸ்பன். ஓகேங்களா? போர்த்துகீஸு லிஸ்பன் ஞாபகம் வச்சுக்கோங்க. 1554 கார்டிலா என்னும் நூல் முதலாக தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. எப்போ? 155 5 - 1 வந்து 4. 1554. அப்போ எங்கே? போர்ச்சுகீசிய நாட்டு லிஸ்பன். இதில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க? கார்டிலா 1554 கார்டிலா அதில் வந்து முதலாக தமிழ் மொழியில் காரில் என்ன பண்ணியிருக்காங்க? தமிழ் பேசி போயிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. காரில் தமிழ் மொழியில் வந்து மொழிபெயர்த்திருக்காங்க. இந்நூல் வந்து எதில் வந்து அச்சிடப்பட்டிருக்கு? ரோமன் வடிவில். எந்த வடிவில் அச்சிடப்பட்டிருக்கு? ரோமன் வடிவில் அச்சிடப்பட்டுள்ளது. ரோமன் எழுத்துருவில் வெளிவந்த இதன் முழு பெயர் வந்து கார்த்திலாட்டி லிங்கனா தமிழ் போர்த்துகீஸ் அந்த மாதிரி ஏதோ கொடுத்துருக்காங்க. கார்டிலான் இருக்குல்ல, அதான் கார்த்திலாட்டி தமிழி போர்த்துகீஸ்லேருந்து என்னவா மாற்றிருப்பாங்க? தமிழாக மாற்றிருப்பாங்க. ஓகேங்களா? அதை தான் இங்கே கொடுத்துருக்காங்க. இது அன்றைய காலத்திலேயே இரு வண்ணங்களில் கருப்பு சிவப்பு மாறி அப்பயே வந்து பிளாக் அண்ட் ஒயிட்னு சொல்லுவோம்ல, அப்பயே என்ன பண்ணியிருக்காங்க? சிவப்பு, அதாவது ரெட்டு பிளாக், இந்த கலரில் 2 கலரில் மாறி அச்சிடப்பட்டிருக்காங்க. இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில் முதலில் அச்சேறியது தமிழில்தான். இந்திய மொழிகளிலேயே மேலை நாட்டு எழுத்துருவில், ஓகேங்களா, மேலை நாட்டு எழுத்துருவில் வந்து முதலில் அச்சேறியது எது? தமிழ் தான். ஏன்னா 1554 கார்டிலா அப்படின்னு சொல்லிட்டு மொழிபெயர்த்திருக்கிறாங்க. இது வந்து எதுலேருந்து நமக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தோன்னா 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர். எதுலேருந்து கிடச்சிருக்குது? 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர். 6 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 1554. இது வந்து 6 கடந்து நமக்கு கிடச்சிருக்குது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 6ஆம் உலக தமிழ் மாநாட்டு மலர். ஓகே, இது முடிஞ்சிருச்சு. நமக்கு வந்து அடுத்த லெசன் அதாவது இயல் 1 வந்து அடுத்து இரட்டுற மொழிதல் இருக்குது. அது வந்து அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஏன்னு கேட்டோம்னா இதுவே ரொம்ப பெருசாக போயிடுச்சு. ஏன்னா 10th லெசன் ரொம்ப முக்கியமானது. எல்லாமே கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஒவ்வொரு லெசனையும் நம்ம டெப்த்தாக நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னோம்னா இதில் தான் மேக்ஸிமம் மார்க்ஸ் வந்து நமக்கு வரும். நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஓகே, அடுத்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பாய்.